finding discounts இது ரிலேட்டடான क्वेश्चंस தான் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். மாடல் 1 and மாடல் 2 क्वेश्चंस வந்து அந்த வீடியோஸ் வந்து இன்னும் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா மாடல் 3. சோ இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா selling price and marked price. So marked price அப்படி மீன் பண்ணும்போது அது வந்து original price of an article or goods. Then selling price. இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 100 minus D வந்து stands for discount. Discount percentage கொடுத்திருப்பாங்க. அது வந்து அங்க substitute பண்ணும். Divide by 100 into MP ன்றது marked price. அதாவது original price. Marked price ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 100 divide by 100 minus discount percentage கொடுத்திருந்தாங்கன்னா discount percentage இங்க வந்து substitute பண்ணனும். Multiplied by sale price or selling price. So உங்களோட क्वेश्चनல வந்து discount and marked price கொடுத்துட்டு selling price கேட்கலாம். அப்போ நீங்க இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவீங்க. or else discount percentage and sale price கொடுத்திருந்தாங்கன்னா marked price கேட்கும்போது இந்த செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. ஸோ மாடல் 1 மாடல் 2ல வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் தான் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோல செல்லிங் பிரைஸ் அண்ட் மார்க்டு பிரைஸ் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ப்ரொவைடட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அண்ட் மார்க்டு பிரைஸ் கொடுத்திருப்பாங்க or else டிஸ்கவுண்ட் பிரைஸ் அண்ட் சேல் பிரைஸ் கொடுக்கும்போது செல்லிங் பிரைஸ் or else மார்க்டு பிரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தான் இந்த வீடியோல எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா find the marked price. So marked price அப்படினும்போது இது வந்து original price of a watch. watch ஓட original price வந்து கேட்டிருக்காங்க which is sold at எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா rupees 380 க்கு வித்திருக்காங்க after allowing a discount of 5%. So discount percentage இங்க கொடுத்திருக்காங்க which is 5%. sold at rupees 380 அப்படின்றது என்னது sale price or selling price. watch ஓட original price தான் என்னன்னு கேட்டிருக்காங்க which is marked price என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துரு கொஸ்டின்ல இருந்து நம்ம ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா sold at rupees 380 அப்படின்னும் போது சேல் பிரைஸ் ஆர் செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அலோயிங் a discount of 5% அப்படின்னும் போது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். சேல் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கும் போது நமக்கு மார்க்டு பிரைஸ் கேட்கும்போது என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், எம்பியோட ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் மார்க்டு ப்ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸ் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, சோல்ட் அட்னு வேறு கொடுத்துருந்தாங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மார்க்டு ப்ரைஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். மார்க்டு ப்ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எம்பி இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 100 இருக்குது. ஸோ 100 டிவைட் பை 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, டிஸ்கவுண்ட் ஆஃப் 5% கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 multiplied by sold at கொடுத்திருந்தாங்க, sold at rupees 380 கொடுத்திருந்தாங்க. ஸோ இங்கே 380 substitute பண்ணணும் which is equal to 100 divide by 100 minus 5 பார்த்தீங்கன்னா 95 multiplied by 380. ஸோ இதை simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு marked price கிடைச்சிடும். ஸோ கொஸ்டினில் marked price of a watch தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம். 5 வந்து 2 5s are 10, 0 ஒரு 0 இருக்குது, 0 5 1 5 is 5, பேலன்ஸ் வந்து 4 இருக்குது, 9 5s are 45. ஸோ என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டிவைட் பை 19 இன்ட்டு 380. 19 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 9 2s are 18, 1 38. ஸோ 119 2 டைம்ஸ் 38, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 0 ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 இன்ட்டு 20 கிடச்சிருக்கு. 2 இன்ட்டு 2 வந்து 4, 2 0 இருக்குது, 0. ஸோ மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 400. இதுதான் ஆன்சர். வாட்சோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400, சோல்ட் அட் 380. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் சேல் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம மார்க்டு ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஜஸ்ட் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிள், a typewriter is marked at rupees 2500 and sold at a discount of 12% கொடுத்திருக்காங்க. Find its selling price. So marked at rupees 2500 which means MP marked price கொடுத்திருக்காங்க, original price கொடுத்துட்டாங்க. and sold at a discount of 12%. discount percentage கொடுத்திருக்காங்க 12%. Find its selling price. So sale price கேட்டிருக்காங்க. marked price and discount percentage கொடுத்திருந்தாங்கன்னா selling price வந்து எப்படி find out பண்றது நமக்கு தெரியும். ஃபார்முலா இப்பதான் நம்ம பார்த்தோம். selling price is equal to 100 minus discount percentage divided by 100
multiplied by marked price. ஸோ அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 12% கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 12 கொடுத்துருந்தாங்க, 12%. ஸோ 12 இங்கே மெயின் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இங்கே வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ஸோ 12% வந்து 12 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டிவைட் பை 100 இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் டைப்ரைட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500 கொடுத்துருந்தாங்க. ஸோ 2500. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 0 இருக்குது. ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். 100 மைனஸ் 12, 100 மைனஸ் 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா 88 multiplied by 25, which is equal to rupees 2200. ஸோ சேல் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க, செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா rupees 2200. ஸோ கொஸ்டினில் வந்து either discount percentage or else marked price கொடுக்கலாம், or else discount percentage and selling price கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி selling price and marked price ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மோரோவர் ஃபார்முலா வந்து ரொம்பவே ஈஸி, ஜஸ்ட் இன்வர்ஸ் தான் இருக்குது. மார்க்டு ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸு. செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், வேறஸ் மார்க்டு ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டினோமினேட்டில் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ ஃபைண்டிங் டிஸ்கவுண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாடல் கொஸ்டின் டைப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர்எல்ஸ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பர்சன்டேஜ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.